ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஷாஜு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் ஊரில் அதாவது குளச்சலில் வந்து ஒரு சிவன் கோவில் இருக்குது. அந்த சிவன் கோவில் நான் வீடியோ காமிக்கும்போது சொல்லியிருந்தேன், பக்கத்தில் ஒரு அரண்மனை இருக்குது அப்படின்னு. ஸோ இது வந்து தான் அந்த அரண்மனை. இது வந்து திருவிதாங்கூர் மகாராஜா காலத்தில் கட்டின அரண்மனை தான் இது, சரிங்களா? ஸோ இந்த அரண்மனையை பாருங்கள். இது வந்து ஓட்டு கட்டிடத்தினால தான் கட்டியிருக்கிறாங்க. இது வந்து பாருங்கள், இது நிறைய வருஷங்கள் அதனால் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இருக்குது. பார்த்தீங்களா? இருங்க, ஃபுல்லாகவே மரத்தினால தான் இதை கட்டியிருக்கிறாங்க. இது வேற அவ்வளோ பார்க்க வருவாங்களா? அப்படி வரமாட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து அந்த எண்டு வர அரண்மனை தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பாருங்கள், நிறைய மரங்கள் நின்று இருக்குது. இதுவும் வந்து ஒரு பேலஸ் தான், சரிங்களா? இதில் பாருங்கள், ஒவ்வொரு இதுலேயும் பழைய காலத்தில் உள்ள அந்த மாடம், அதாவது இதில் தான் வந்து விளக்குகள் இல்லாத டைமில் வந்து இந்த இடத்துல தான் விளக்குகள் கொளுத்துவாங்க, தெரியுதுங்களா? ஸோ பார்த்திங்களா, இங்கெல்லாம் விளக்கு கொளுத்துறதுக்காக அந்த பீடை மாதிரி வச்சுருக்கிறாங்க, தெரியுதா? வச்சுருக்காங்க. இதில் வந்து ஒரு கோவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது முன்னாடி வந்து இங்கே பாருங்கள், இது வந்து முன்னாடி இங்கே பாருங்கள், இதுதான் கிணறு, பழைய காலத்து கிணறு, தெரியுதுங்களா? இதுதான் கிணறு, தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், இதை தான் ஏலான்னு சொல்லுவாங்க முன்னாடி, அந்த காலத்து ஏலா. இது கோவில் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் வந்து பாருங்கள், க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. ஸோ இது கோவில், இதுக்குள்ளே வந்து சாமி, பார்த்துங்களா? அதை எழுதி போட்டிருக்காங்க பாருங்கள், 7 மணிலேருந்து 8 மணி வரை. நான் மலையாளத்தில் தான் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து இதுக்குள்ளே கோவில் இருக்குது, சாமி இருக்குது. ஆனால் என்ன சாமி அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, சரிங்க? அங்கே பாருங்கள், அங்கே ஒரு கோவில் இருக்குது, தெரியுதா? இது ஒரு கோவில். இது ஃபுல்லாக சுற்றி வரலாம். வாங்க, நம்ம இப்படியே போயிடுவோம். ஒரு திகில் அரண்மனை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் சாமிகள் கும்பிட்டதுக்கான வரலாறுகள் இருக்குது. இங்கே பார்த்திங்களா, இது ஒரு கோவில், சரிங்களா? இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து மலையாளத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க, சரிங்களா? தெரியுதா? மலையாளத்தில் எழுதி போட்டிருக்கிறாங்க. இதில் இதுவும் மலையாளத்தில் ஏதோ எழுதி வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் தெரியலை, சுபோன்னு போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? இது கோவில் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க, சரியா? இது வந்து இதுதான். இங்கேயும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கும் வில்வ மரத்துக்கும் நிறைய கோயின்சிடென்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கேயும் ஒரு வில்வ மரம் இருக்குது. வில்வ மரம் தெரியுதா? அப்படி ஃபுல் வில்வ மரம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதான் வந்து பழைய காலத்து இது வந்து இதை பராமரிக்கிறதுக்கு முடியாதனால தான் அது வந்து ரொம்ப இடிஞ்சு தான் கிடக்கு. உள்ளே எல்லாம் போய் நம்ம ஒரு செவரை கூட தொட முடியாது, அப்படி கீழே விழுந்தாலும் விழுந்துடும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து உள்ளே போகலை, ஜஸ்ட் அவுட்ரு மட்டும் காமிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருமே வீடியோ பார்க்குறீங்க, யாருமே எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல, லைக் பண்ணல. ப்ளீஸ் எனக்கு கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் லைக்ஸ் கொஞ்சம் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே பாருங்கள், இதோட ஃப்ரெண்டை மட்டும் உங்களுக்கு காமிச்சு தரேன், தெரியுங்களா? இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்.